Rajni's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து மிக்ஸி க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னோடய மிக்ஸி பாருங்கள், நான் க்ளீன் பண்ணாமல் உங்களுக்காக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபுல்லாக உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்காக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிக்விட் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வினிகர் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து பொங்கி வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் தேவையானது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலுமே டக்குன்னு க்ளீன் பண்ணிடும். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பண்ணி தேய்க்காதீங்க. ஸோ இந்த பக்கம் வேணால் நீங்கள் நல்லா ப்ரெஷர் பண்ணி தேய்க்கலாம். சும்மா இந்த மாதிரி கை போகிற அளவுக்கு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சந்தில் அதிலலாம் வந்து ப்ரஷ்ஷை விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா டக்குன்னு க்ளீன் ஆகிடும். இதை வந்து நம்ம லிக்விடில் தொட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி தொடச்சிட்டு நம்ம ஒரு கிளாத் வச்சு இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கை விட்டு பண்ணுங்கள். முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா தானாகவே வந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளெல்லாம் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் கூட அடியிலலாம் நிறைய அழுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பாருங்கள், அடியில் வந்து அழுக்காக இருக்கும். நம்ம உள்ளே தான் நல்லா கை விட்டு க்ளீன் பண்ண முடியும். பின்னாடிலாம் இருக்கிற அழுக்கு அப்படி தான் இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே சொல்யூஷன் வச்சு இதையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுவே பேக்கிங் சோடா அப்புறம் நம்ம வந்து வினிகர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ப்ரஷ்ஷில் தொட்டு இதை எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தொட்டு நல்லா ப்ரஷ்ஷில் வச்சு தேய்ங்க. கை போகாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி முக்கால்வாசி நம்ம எடுத்தாச்சு நல்லா. இப்போ இதை வந்து நம்ம வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜிங்க்லேயே அலம்பிக்கலாம். பாருங்கள், நல்லா போயிடுச்சு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பெரிய ஜாருக்கு கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.